உலக மக்களே குட் மார்னிங். ஒரு 2 டேஸ் முன்னால் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு கண்டென்ட்டு 2 லேடிங்க கொளுத்து வேலை செய்கிற 2 லேடிங்க கொளுத்து வேலை செய்கிற ஒரு பெரியார். ஆமாம், இந்த வயசில் அவன் லவ்வர் சொல்லிட்டான். ஆமாம், உன் தங்கச்சி லவ்வர் சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி. இது இன்ஸ்டாவில் ஒருத்தர் பார்த்துட்டு, நாங்கள் உங்கள் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கோம், அன்பு வச்சுருக்கோம், நிறைய மதிப்பு வச்சுருக்கோம், உங்களை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியலையே அப்படிலாம் நாங்கள் ரொம்ப நினச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு அல்பத்தனமான கேவலமான ஒரு வீடியோ போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். என் மேலே உள்ள அக்கறைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப மரியாதை உள்ளவனாக இருப்பேன். சேம் டைம் நான் ஒரு சினிமாக்காரங்க. என்னுடைய அந்த கால வாழ்க்கை அப்படி தான் இருந்தது. எனக்கு ஏகப்பட்ட பெண்களுடன் எனக்கு பழக்கம் இருக்குங்க. சாரி, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு 14,000 வியூஸ் போயிருக்கு. ஒரு 7 பேர் தான் இந்த மாதிரி பேசியிருக்கீங்க. ஒரு 175 பேர் அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு 200 பேர்கிட்ட அதை நான் லைக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொல்கிறத நான் கேட்கவா இல்லை இந்த மாதிரி 14,000 வியூஸ் போயிருக்குங்க. அன்பானவர்களே, முந்தின வீடியோ தொடர்ச்சி தான் இது. எனக்கு இந்த உலக மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களாங்க, அவங்களுடைய பல்ஸ் தெரியும். ஏங்க, சின்ன வயசுலேயே டிஸ்கோ டான்ஸருங்க. சின்ன வயசில் when I was young, அப்போவேங்க என் புள்ள பேர் மைக்கேல் ஜாக்சனுங்க. எத்தனை வருடங்களுக்கு 38 வருடங்களுக்கு முன்னால் நான் எவ்வளோ மைக்கேல் ஜாக்சன் ஃபேனாக இருந்தால் என் பிள்ளைக்கு மைக்கேல் ஜாக்சன் பேர் வச்சுருப்பேன். இப்போ தாங்க ஒரு 20 வருஷமாக தாங்க இங்கே இருக்கிறவங்களுக்கு மைக்கேல் ஜாக்சன்னா யாருன்னு தெரியும். மைக்கேல் ஜாக்சன் என் மச்சான், மயிறு, மண், சினிமா படங்கள் எல்லாம் இந்த பிரபுதேவாவெல்லாம் பிரபுதேவாலாம் அதை இவ்வளோ வயசில் நான் பார்த்தவங்க. அதனால் தயவு செஞ்சு பாருங்கள், நான் சினிமா எனக்கு அதுவும் விலை மாதர்கள் அப்படிப்பட்டவர்களோட நான் வருட கணக்கில் வாழ்ந்திருக்கேன். ஸோ நான் கொரோனாவுக்கு அப்புறம் தாங்க ஏதோ புத்திமதி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். கொரோனாவுக்கு முன்னால் நானும் ஒரு புறம்போக்கு தான். ஸோ என்னை நீங்களாக கற்பனை பண்ணின்னு இவர் உத்தம புத்திரன் இவருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. சரி, நானும் உங்களை மாதிரி ஒரு பருப்பு தான். சரியா? ஏதோ ஞானம் வந்துடுச்சு கொரோனாவில், ஏதோ புத்திமதி சொல்லுங்கிறேன்னா உடனே நல்லவன் ஆகிடுவேண்ணா. அட போங்க. உலக மக்களே, தெரிஞ்சோ தெரியாமலையோ ரொம்ப சிறு வயதுலேயே ஒரு 8 வயது 9 வயதுன்னு வைங்களேன், எனக்கு இந்த புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் வந்துச்சு. இது புதுபெருமான், புரியுதுங்களா? ரொம்ப பேருக்கு புதர் தெரியும். ஆனால் அவர் ரொம்ப அதிகமாக தெரிஞ்சு வச்சுருக்கிறது சிலர் இருப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, புத்தர் ஞானம் வேணும்னு சொல்லிட்டு போதி மரம்ன்றது ஒரு வேப்ப மரம்னு சொல்கிறாங்க, அரச மரம்னு சொல்கிறாங்க, போதி மரம் என்றெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அங்கே போய் அவர் ஞானத்துக்காக உட்காந்துருக்கிறாராம் காட்டுக்குள்ளார 7 நாள். அந்த பக்கம் ஏதோ அந்த காலத்தில் இருக்கக்கூடிய எவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்பு 3000 என்னமோ கருமா, அது வேணும், அது வேண்டாம். அப்போ ஒருத்தி போகிறாள் அந்த பக்கம், கஞ்சி காய்ச்சி ஏதோ படையல் பண்ணுவாங்களாம். அங்கே எவ்வளோ செத்து போயிட்டான் போல இருக்குது. அவனுக்கு படையல் பண்ணுற போகிறா, இவர் அப்படியே உட்காந்துருக்கிறாரு. ஞானம் வேணும்னா முதல்ல சோறு துணியை உயிர் இருந்தால் தான் அப்புறமா ஞானம் வரும்னு சொல்லி 7 நாள் பட்னியோட ஞானம் வரும்னு உக்காந்துருக்காராம். ஞானமும் வரல, அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரையும் வரல. அப்போது அதான் அவருக்கு தோணுச்சு, முதல்ல சாப்பிட்ணுன்னு. அப்புறம் அந்த ஏதோ ஈமச்சடங்கு பண்ணுறதுக்காக அந்த 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 பெண்மணி ஏதோ கஞ்சி எடுத்துட்டு போச்சான். அதை குடித்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் ஆமாம் உயிரோடு இருந்தால் தானே ஞானம் வரும்னு ஞானத்துக்கு மறுபடியும் போராடினாராம். ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. கொஞ்சமாவது அறிவோடு வாழ கற்றுக்குங்க. அன்பானவர்களே, இந்த கிளப்பயலுக்கு வேறு வேலையே கிடையாது அப்படி நீங்கள் நினச்சிட்டு போங்க. ஒன்று விஷயம் தெரிஞ்சிங்க, எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு நீங்களே சொல்கிறீங்கல்ல. எதுவும் எடுத்துன்னு போகிறதில்ல. மாவீரன் அலெக்சாண்டர் ஒன்றும் இல்லை எடுத்துன்னு போகிறது, எதையுமே எடுத்துன்னு போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது ஒருத்தி நல்லவளாக வாழ்ந்துட முடியுமா? ஒரு நல்லவ கண்டிப்பாக கெட்டவளாவா? ஒரு கொலைக்காரன் கண்டிப்பாக நல்லவன் ஆவான். ஒரு திருடன் ஒரு நாள் நிச்சயமாக திருந்துவான். எதுவுமே இங்கே நிரந்தரம் கிடையாது. ஒரு பத்தினி ஒரு நாள் தேவடியாளாக மாறிடுவா. புரியுதா? எல்லாமே அந்த சம சூழ்நிலை வாழ்வாதாரத்தில் இதெல்லாம் வரும் போகும். எதுவும் இங்கே நிரந்தரம் கிடையாது. அதனால் இப்போ ஜான்வாஸ்க்கு அப்படியே நல்லவனாக இருக்கிறேன்னா அப்படியே நல்லவனாக இருந்துருவேன்னா திடீர்னு மாறிடுவேன், கெட்டவனாக போயிடுவேன். நீ கெட்டவனாக இருக்கிறியா, திடீர்னு நல்லவனாக ஆகிடுவேன். இதெல்லாம் சும்மா இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லை. சும்மா ஆளுக்கு வாய்க்கு வந்த மாதிரி வடை சுடுறதெல்லாம் நிறுத்து. காக்கா கதை சொல்கிறது, நீலாவை கூப்பிட்டு சோறு ஊட்டுறதெல்லாம் பாட்டி காலத்தோடு போயிடுச்சு தம்பி. இது நவீன காலம். கொஞ்சமாவது புத்திமதி சொல்கிறேன் தாத்தா, கேட்டுட்டு வாழு. அன்பானவர்களே, உலக மக்களே, இங்கே எல்லோருக்கும் எல்லாமும் தெரியும். சின்ன குழந்தை, நீங்களாம் சின்ன குழந்தைங்க பயங்கர ஸ்மார்ட்டாக இருக்காங்க.
என்ன தெரியாததுன்னா என்ன சட்டார்னு மேலே ஃபேன் ஓடினுக்குது மண்டை மேலே விழுந்துடும். அதுதான் பாதுகாப்பு. அதை தான் நம்ம இங்கே வந்து பலர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கின்னு புக்கில் இதில் படித்து தெரிஞ்சுக்கின்னு இல்லை அனுபவம் என்ன மாதிரி அனுபவக்காரன் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உண்டுப்பா, இதெல்லாம் செய்யாதப்பா, இதுலேருந்து நீ வந்து தனித்து வாழணும்பா, இந்த மாதிரி கமிட்மெண்ட் வச்சுக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிறான்னா ஒரு பாதுகாப்பு உணர்வு தான். புரியுதா? மற்றபடி நீ அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் முடியாது. அது உன்னை எப்படி இருந்தாலும் தாக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் கொஞ்சம் அலர்ட்டு, கொஞ்சம் விழிப்புணர்வுன்றான். எதுக்கே ஹெல்மெட்டு போட்டுட்டு போன்றான்? எதுக்கையா திருடாதான்றான்? திருடினா ஜெயிலுக்கு போகணும், குத்துவான். ஹெல்மெட்டு போடாமல் போனீங்கன்னா விழுந்து சாவ. அதுதான் இது சின்ன எச்சரிக்கைகள். சிறு விஷயங்களில் இன்பம் சொல்லுவாங்க. சின்ன சந்தோஷம், சின்ன விஷயங்களில் இன்பம். அப்படி தான் நான் எதையோ சொல்லின்னு கிடக்குறேன். இதை நீ ஃபாலோ பண்ணாமல் போ. யாருக்கு என்ன, எனக்கு என்ன? நீ ஃபாலோ பண்ணால் என்ன, ஃபாலோ பண்ணாமல் போனால் எனக்கு என்ன? நான் என்ன தான் ஃபாலோ பண்ணுறேன். அந்த மாதிரி நீ உன்னை ஃபாலோ பண்ணு. பாதுகாப்பு தான்ப்பா எல்லாம். அங்கே எதுவும் நிரந்தரம் கிடையாதுப்பா. உலக தம்பிகளே, வாலிபா பெண்களே, இதை பாருங்க. 200 வருஷத்துக்கு முன்னாலே கார்ல் மார்க்ஸ் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? தொழிலாளர்கள் தான் சொத்து மீன்ஸ் வாட்? எல்லா வகையான சொத்துக்களை உருவாக்குபவர்கள் யார்? தொழிலாளர்கள். ஆமாம், அதை நக்கி துண்டுறவன் யார்? முதலாளிகள். தொழிலாளிகள் இல்லை என்றால் சொத்து இல்லை. ஆனால் அவன் தான் உழுவுறான், போகிறான், பொருட்களை விளைவிக்கிறான். அவன் தான் அந்த விலைகளை வந்து என்ன, அந்த விலைகளை நிர்ணயிப்பவன் யார்? பணக்காரன் நாய். ஆனால் அந்த சொத்தை உருவாக்குனானே தொழிலாளி. அவன் அந்த பொருளை காட்டிலும் ரொம்ப கம்மி விலை போகிறான். ரொம்பப்பா. ஒரு தக்காளி 10 ரூபான்னு வச்சுக்க, அதை தயார் பண்ணான் பார்த்தியா அந்த விவசாயி தொழிலாளி, அவன் 10 பைசா. 10 ரூபா தக்காளி, 10 பைசாயா தொழிலாளி. ஏன்னா கரும அறிவு கட்டம் அசிங்கம் பிடிச்சவனுங்களே. 200 ஆண்டுகளுக்கு முன்னால் கார்ல் மார்க்ஸ் மட்டும் சொல்லப்பா. டால்ஸ்டாய் சொன்னார், இயேசு சொன்னார், புத்தர் சொன்னார், எல்லாம் சொன்னார். ஆனால் அந்த திருட்டு பையன்கிட்ட ஓட்டுக்காக, காசுக்காக பிரியாணியும் கோட்டரையும் வாங்கி தின்னுட்டு தேச துரோகியாக இருக்கிய வாலிபனே, பெண்ணே, உன் புள்ள அதனால தான் சாவுது ரோட்டில், பிச்சை எடுக்குது ரோட்டில். அழைச்சி கொஞ்சமாவது புத்தி அறிவு இருந்தால் இதுக்கப்புறமாவது திருந்து. உலகம் வேற அழிய போகுது. எல்லையில் போர் பதற்றம், பிரதமர் மோடி பாதுகாப்பு செயலாளர் சந்திப்பு. சரியா? இங்கே இந்த நாளை போர்க்கால ஒத்திகை, மாநிலங்களுக்கு மத்திய அரசு உத்தரவு. ஏப்பா இந்த ஒத்திகைன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் தானே? ஒரு தோசை சுடுறது கூட ஒத்திகை பார்க்க மாட்டியா? ஒத்திகை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சுடுவேன். சரி, எங்கள் சைடில் சொல்லட்டுமா? இப்போ ஷூட்டிங் வச்சுக்கேன் சினிமாவில். ஆமாம், முதல்ல நாங்கள் ஒரு டான்ஸ்னால் ஒரு 4 நாள் 5 நாள் ஒத்திகை பார்ப்போம், ரிகல்சர். அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங் போவோம். இப்போ ஒத்திகைன்னா என்ன? அடுத்து சண்டை, ஷூட்டிங், எல்லாம் சாவு போதும். தேவையா சாவு? சண்டை தேவைதானா? சரி, எப்படியோ இப்போ இந்த மாதிரி சண்டையில் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் ஒரு காட்டுக்குள்ளே தனிச்சிட்டாங்கப்பா. எப்படியோ குண்டுலேருந்து தப்பிச்சு அங்கே போயிட்டாங்க. எப்படியோ நாளைக்கோ சாவ போகிறோன்ற மாதிரி அவங்க மனதில் தோன்றி விட்ட உடனே அவங்களுக்கு என்ன வரும்? சரி, கொஞ்சம் நேரம் செக்ஸ் வச்சுக்கிட்டு அப்புறமா செத்து போயிடலாம். அதுதானா தோணும்? எனக்கு அதுதான் தோணும். அந்த மாதிரி செக்ஸ் உலகில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சாகிறதுக்கு முன்னால் செக்ஸ் பண்ணிவிட்டு செத்துவா. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் 2 விஷயந்தான். ஒன்று தாயுடைய கருவறை, இன்னொன்று கழிவு, மலம் கழித்தல், சிறுநீர் கழித்தல் இருக்குல்ல, டாய்லெட் சொல்கிறோம்ல, வெஸ்டர்ன் டாய்லெட்டு, அப்புறம் இந்தியன் டாய்லெட் சொல்கிறோம்ல, இதுதான் வந்து ஞானபீடம் ஒரு மனிதனுக்கு. இங்கே பாரு, ஒரு கவர்மெண்ட் கட்டி போட்டு வச்சுக்கலாம் பொது கழிப்பிடம். அங்கே ஒருத்தன் வந்து கழிவு, அதான் சிறுநீர் மலங்கழித்தல் பண்ணுறான்னு வச்சுக்கேன், சத்தியமாக அவன் தீவிரவாதி ஆகிடுவான், இல்லாட்டினா பயங்கரவாதி ஆகிடும், வன்முறையாளன் ஆகிடும். அந்த அளவுக்கு அங்கே கேவலமான புத்தியை வந்து அவனுக்கு ஞானம் கிடைக்காது. அதே ஒரு நம்ம வீட்டுக்குள்ளே அட்டாச்சு லெட்டின் பாத்ரூம் வச்சுக்குவேன். கொஞ்சம் மாற்றுத்திறனாளிகள் இல்லை நம்மளை மாதிரி உள்ளவர்களுக்கு அங்கேயே காலையில் அந்த கழிவுலாம் போனோடனே மனம் அப்படியே, அப்பா இன்று நாள் நல்ல நாள், இன்று நம்ம எப்படி செயல்பட வேண்டும் என்பதை நமக்கு அங்கே போதி மரம் மாதிரி தான் நமக்கு அது கற்றுக் கொடுக்கும். இதை திறந்த வெளியில் போகிறான் வச்சுக்கோ, அவன் இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போவான். இயற்கை, ஆஹா நீர்வீழ்ச்சியே, வா வானமே மேகமே, தென்றலே பாடிக்கிட்டே இருப்பான். அவன் சூப்பர் மேன். அவன்
ஸோ காட்டுவாசியெல்லாம் எவ்வளோ சுதந்திரமாக போகிறாயா, கவர்மெண்ட்டில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க, பொது கழிப்பிடம், அங்கே போன தீவிரவாதியாக ஆகிடுவேன், தயவு செஞ்சு அங்கே போகாத. கழிவறை தாயா, கருவறை உன் தாயின் வயிறும், நீ கழிவுகளை கொட்டுகிறாயே டாய்லெட், அதுதாயா வாழ்வு. அதை தெரிஞ்சுக்கிட்டோமா உலகில் சூப்பர் மேனாக இருக்க முடியும். ஸோ உலக மக்களே, அன்பானவர்களே, நீங்கள் எல்லாம் அறிவில் சிறந்தவர்கள், புரியுதுங்களா? ஏன் உங்கள் அறிவை நீங்கள் அப்படியே உள்ளே போட்டு அப்படியே அமைக்கி வச்சுருக்கிறீங்க? உன் அறிவை நீ பயன்படுத்தலைன்னா உன் பொண்டாட்டி கூட ஒன்று பிடிக்காமல் போயிடும். கோழை என்று உன்னை கருதி விடுவாள். ஐயா, இவங்க தண்ட கர்மாந்திரம் கோழை. ஆமாம், உன் மனைவிக்கு நீ கோழைனா வேற ஒருத்தனை தேடி போயிடுவா, வீரனை தேடி சென்று போயிடுவா. ஸோ நீ எல்லாமே உலகத்தில் இருக்கிறவன் எல்லாருமே அறிவாளிப்பா. தான் மனைவியை நல்லா பார்த்துப்பான். எப்படி அப்படி தானே ஒரு பெண்மணி நினைப்பா. தான் பெத்த தான் படுத்து எழுந்திரிச்ச கணவன் தன் பிள்ளைகளெல்லாம் நல்லா பார்த்துப்பான். அப்படி தானே ஒரு மனைவி நினைப்பா. நீ 100 மனைவி வச்சுக்கப்பா, 100 மனைவி நல்லா பார்த்துக்கிட்டா 100 பேரும் கூடவே படுத்துப்பாளுங்க. ஏன் சாலமன் ராஜா 600 பொண்டாட்டி வச்சுக்கலாம், அவர் ராஜா விட்டுரு. நீ சாதாரணமாக நீ ஒரு 6 பொண்டாட்டி வச்சுக்கியா, 6 பேரையும் நல்லா வச்சுக்கியா, அந்த பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கியா, அதுங்களை பிச்சை கொடுக்காத. ரோட்டில் போய் அப்பா கிட்ட போய் சரக்கு பிரியாணி வாங்கி தூண்டு அப்பாவுக்கு ஓட்டு போடுற, அதெல்லாம் தப்புப்பா. திருந்தலன்னு வச்சு இயற்கை ஒன்று திருத்திக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக, உலகம் அழிய போகுதுப்பா. ஸோ அன்பானவர்களே, உலக மக்களே, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இப்போ இந்த ஜனவரி மாதத்துலேருந்து, இந்த வருஷம் 2025 ஜனவரி மாதத்துலேருந்து உலகம் எவ்வளோ பயங்கரமான அழிவுகளை கொடுக்குது. பேப்பரில் நான் உலக நியூஸ் படிக்கிறேன், நீங்கள் படிக்க மாட்டீங்க. அதுக்கு தான் நான் திட்டுவேன் சில நேரத்தில். நியூஸ் படிங்க, உங்களை சுற்றி என்ன நடக்குது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டக்குன்னு ஏதாவது ஒரு முடிவுக்கு நம்ம உயிரை நம்ம காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ உலகம் நீ பயங்கரமாக இந்த பாருங்க, எங்கெங்கேயோ சண்டைங்க இப்போ நம்ம ஊருக்கு வந்துச்சுங்க. இப்போ ஒத்திக்கைன்றாங்க. நாளைக்கு சண்டை ஆயிடுச்சுன்னா என்னங்க ஆகும்? ஒரு பால் பேக்கெட் கிடைக்குமா, சோறு கிடைக்குமா, எங்கே ஓடுவோம்? கரண்ட்டு இருக்குமா, இருக்காதா? ஏற்கனவே கரண்ட்டு பில்லு விலை ஏற்றி விட்டானுங்க, ஏற்கனவே சோறு இல்லை, ஏற்கனவே கட்சி மீட்டிங்கிற பேரில் எங்கே பார்த்தாலும் டிராஃபிக்கு, எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்களா காற்றெல்லாம் இன்றைக்கி வேறு மாதிரி அடிக்குது. ரொம்ப மோசமான சூழ்நிலையில் வாழுகிறோம். தயவு செஞ்சு உங்கள் கருத்துங்கள்லாம் எல்லாத்தையும் ஃபோன் இருக்குல்ல, ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னாக்க அந்த யூடியூப் பார்த்தீங்களா, கருத்து நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், அந்த மாதிரி கருத்துக்களை தான் அவங்க சேகரிப்பாங்க, கவனிப்பாங்க. அவங்க பொதுமக்கள் என்னென்ன கருத்துக்கள் சொல்கிறாங்களோ அதை வச்சு தான் அவங்க ஆட்சி நடத்துவாங்க. நம்ம ஊரில் தான் யூடியூபர்ஸ் நல்ல கருத்துக்கள் சொன்னால் அவனை பிடிச்சி உள்ள போய் ஜெயிலில் போட்டுன்னு வரப்பா. பட் ஃபாரின்ஸ் எல்லாம் அப்படி கிடையாது. பொதுமக்களுடைய கருத்துக்கள் என்ன அதையெல்லாம் கவனிப்பாங்க. அதையெல்லாம் அந்த கமிட்டி இருக்குது, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணும். அப்படி ஆராய்ச்சி பண்ணி மக்களுக்காகவே தான் வெளிநாடுகள் எல்லாமே செயல்படுறாங்க. ஆனால் நம்ம நாடு இந்தியா மட்டும்தான் கொத்தடிமையாக மக்களை அந்த அதானி அம்பானி திருட்டு அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஆட்களுக்கு நம்ம மந்திரிகள்லாம் விலை போயிட்டாங்க. அதுக்காக நீ அடிமையாக இருப்பியா? காலம்பூரா அடிமையாக இருக்க போறியா? எத்தனை காலமாக இப்படி அடிமையாக இருப்ப? கொஞ்சமாவது மாற்றி யோசி. நான் மட்டும் சொல்லலைங்க, உலகில் கோடிக்கணக்கானவர்கள் சிந்தனையாளர்கள் சொல்லுகிறார்கள், உலகம் ஒரு 20 குடும்பத்துக்கு தான் சொந்தமாக 800 உலகத்தில் 800 கோடி பேரையும் ஒரு 20 குடும்பம் ஆட்டி படைக்குது. பாருங்க, பொன்மொழியில் ஒரு விஷயம் சொல்கிறாரு. யார் சொல்கிறாரு? பங்காரு அடிகளார் அவர்கள் சொல்கிறாரு, ஐம்புலங்களை அடக்குதல், பொறாமை, பொச்சரிப்பு, இன்றி தொண்டு செய்தல் ஆகியவற்றின் மூலம் வீட்டையும் வெல்லலாம், நாட்டையும் ஆன்மீகத்தையும் கூட வெல்லலாமா? என்னது? பொறாமை, அந்த அடக்குதல், பொறாமை, பொச்சரிப்பின்றி இவைகள் இல்லாமல் வாழ வேண்டும் என்கிறார். யார்? பங்காரு அடிகளார் சொல்கிறார். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இன்னொருத்தர் சொல்கிறார், தயானந்த சரஸ்வதி சொல்கிறாங்க, வெறும் மனதால் மட்டும் செய்வது தியானம் இல்லை, வெறும் மனதால் மட்டும் செய்வது தியானம் அல்ல, மனமும் வாக்கும் சேர்ந்து செய்வது பிரார்த்தனை, மனமும் வாக்கும் உடலும் சேர்ந்து செய்வதே பூஜை. மூன்றும் சேரும்போது அதற்கான பலன்கள் நிச்சயம் உண்டு. புரியுதுங்களா? ஏதாவது புரியுதுங்களா? தியானம் என்பது நான் மனதால் மட்டும் இல்லைங்க. பாருங்க, வெறும் மனதால் மட்டும் செய்வது தியானம், சரியா? அதுக்கப்புறம் மனமும் வாக்கும் சேர்ந்து செய்வது பிரார்த்தனை, அதுக்கப்புறம் மனமும் வாக்கும் உடலும் சேர்ந்து செய்வதே பூஜை. மூன்றும் சேரும்போது அதற்காக உண்டான பலன்கள் உண்டு. தயானந்த சரஸ்வதி சொல்கிறாங்க. தயவு செஞ்சீங்க, இந்த மனம் இருக்குது, இந்த மனம் கெட்டு போகக்கூடாதுங்க. ஆமாம், நல்ல மனம் வாழ்க. மனசை நல்லா பார்த்துக்குங்க, மனசை நல்லா வச்சுங்க. நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டிய கோயிலுங்க இது.
இது ஒரு கோவில். கடவுளை எங்கேயுமே போய் தேடாத, கடவுள் இங்கே தான் இருக்கிறாரு, கோயில் உள்ளார தான் இருக்குதுன்றான். அப்புறம் சும்மா கண் தெரியாத காது தெரியாத எங்கே ஏரியில் இருக்கிற மண்ணை எடுத்துகிட்டு வந்து சிலை செஞ்சு அதுக்கு முன்னால் போட்டு முட்டி போடுறா, குட்டி அடிக்கிறா. என்ன வாட் இஸ் திஸ் ஆல் நான்சென்ஸ்? தயவு செஞ்சு உன்னை நன்றாக பார்த்துக்கொள். உன் மனமே கோவில். கோயில் இங்கே இருக்குது, இதை விட்டுட்டு ஊராக தேடின்னு இருக்கிற. எதை எங்கே தொலைச்சியோ அங்கே தான் தேடணும். நீ தொலைத்தது எல்லாம் உங்ககிட்டயே இருக்குது, அதை போய் ஊரெல்லாம் தேடின்னு இருக்கிற. நல்ல இனமும் நல்ல மனமும் நல்ல குணமும் நல்ல சிந்தனையும் கொண்டு நல்வாழ்வு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வளர்க செல்வம் செழிப்பு, அந்த மாதிரி அன்பு பண்பு, அந்த மாதிரி குடும்பம் குழந்தைகள், அந்த மாதிரி. இதை நீ நல்லா பார்த்துக்கோ. உலகம் அதுதானே நல்லா இருக்கும். சண்டை சச்சரவோட ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கிறது. தப்பிச்சு ஓடுறதுக்கு பார்.